அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஈவினிங்கோட குட்டி விலாக் பார்க்கலாமா? வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்லணும்? சொன்ன சாக்கி தருவேன். பிஸ்கெட் உனக்கு தான் வாங்கியிருக்கேன் அம்மா. நீ சொல்லு. வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வர்க்கத்துக்கு சொல்ல மாட்டி அடிமுடி. உனக்கு தான் சொல்லும். 2 பேருக்கும், அக்காக்கும் உனக்கும். ஆரியாக்கும். ஏய் ஹார்ட் காமிக்கல. எங்க வா மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அப்புறம் குட்டி எவ்வளோ அழகாக பேசுகிறாள்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆன்லைனில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் அதில் சில்லறெல்லாம் வரும்ல, அதை இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சுருவேன். நம்ம பெரிய மேடம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எப்பயுமே வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேன். கொஞ்சம் ஆஃபர் அந்த மாதிரி போட்டாங்கன்னா மட்டும்தான் ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கடையில் போயே வாங்கிக்கிடுவேன். இன்றைக்கி ப்ரெட்டுக்காக தான் வந்துட்டு ஆர்டர் போட்டேன். ஏன்னா இன்றைக்கி ப்ரெட் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு தான். அப்படியே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த திங்ஸ் எல்லாம் காலி இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா செஞ்சலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டெய்லி பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன்னா அப்படிலாம் இல்லை. வீட்டில் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கிருவேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீட்டில் செஞ்சு தான் கொடுப்பேன். ப்ரெட் அல்வாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் வந்துட்டு சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் செய்வேன். பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். மேடம்க்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருப்பி கேட்டால் அப்புறம் கிண்ணத்தில் போட்டு 2 குட்டீஸ்க்கும் கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. அப்புறம் என்ன எப்பயும் போல் நம்ம கிச்சனை வந்து பார்த்தா நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ட்ரைபாட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படியே பாத்திரம் கழுவுறது, அடுப்பு துடைக்கிறது, கொஞ்சம் கீழே வந்து சிந்தி கிடந்துச்சா எறும்பு வந்துடுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு தொடச்சிட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம வீடு. அதனால தான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்கிட்டு ரூமை நீட் பண்ணிவிட்டு ஹாலில் துணியெல்லாம் காய போட்டாச்சு. ஈவினிங் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் என்னோடய ரொட்டீனு. இன்றைக்கி வந்துட்டு மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு செஞ்சனால நைட்டுக்கு சாப்பாடு இல்லை. மோஸ்ட்லி நாங்கள்லாம் சாப்பாடு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். அந்த மாதிரி கேங் தான் நான்லாம். ஒரு வாயாவது சோறு சாப்பிட்றணும்ப்பா, இல்லைன்னு வைங்களேன் அந்த தூக்கமே வராது. இன்றைக்கி என்ன கொஞ்சோண்டு சோறு மத்தியானம் வச்சது இருக்குது. இந்த செய்கிற எல்லாம் சைட் டிஷ்ஷு அதை ஊற்றியே பரட்டி சாப்பிட்டுக்கிடுவேன். அஃபினாத்தாக்கு வந்துட்டு தோசை, இந்த முட்டை ஊற்றி செய்கிற எல்லாம் இந்த ரெசிபி தான். இந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு வேணும்னா ஷார்ட்ஸில் போடுறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு நம்ம குட்டி மேடம்க்கு சாப்பாடு ஊட்டி விடணும். வெளியில் வச்சு 2 வாய் ஊட்டி விட்டோன்னு வைங்களேன் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அவளுக்கும் சாப்பாடே ஊட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் நைட் தூங்குவான்னு தான். பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.